மின்சார கட்டணம் உயர்வு. ஸோ ஈபி பில்லோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஈபி பில் வந்து இந்த மாதம் ஜூலை மாதம் வருது, இல்லை ஆகஸ்ட் மாதம் வருதுன்னா, முன்னே இருந்த எக்ஸாம்பிளுக்கு முன்னே ஒரு 500 யூனிட் யூஸ் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு முன்னே இருந்த பில்லோட இதுக்கப்புறம் வர பில்லில் சேஞ்சஸ் தெரியும். விலை வந்து கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இண்டஸ்ட்ரி நியூஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ தான் பார்த்தீங்கன்னா டிடிஹெச் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் இன்க்ரீஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈபி பில்லாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் என்னென்னலாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பட் சேலரி மட்டும் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. அதே சேலரி தான் இருக்குது, இல்லை அதோட கம்மியாக தான் தராங்க. அதோட கம்மியாக தான் பார்க்குறாங்க சேலரியை மட்டும். இதெல்லாம் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்னும் என்னென்னமோ ஏறி இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நெட்டில் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் தான் இருந்தது. இதெல்லாம் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இன்னும் என்னென்னமோ ஏறி இருக்குது விலையெல்லாம். பட் சேலரி மட்டும் ஏற மாட்டேங்குது. இதுதான் எல்லாரோட கேள்வியாகவும் இருக்குது. ஓகே, இப்போது ஈபி பில் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸாம்பிளுக்கு போன மந்த்து வந்த ஈபி பில்லை தான் எடுத்து வச்சுருக்கிறேன். போன மந்த்து பார்த்தீங்கன்னா 602 யூனிட்டு. ஸோ அந்த 602 யூனிட்டுக்கு முன்னே வந்த ஈபி பில்லுன்னு பார்த்தீங்கன்னா 2600 சில்லரை தான் வந்துச்சு. ஸோ எனக்கு நான் இப்போ வந்த அதே 602 யூனிட்டு நான் போட்டு பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா 2898 வந்து. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. போன மாதம் வந்த அதே 602 யூனிட்டு இந்த மாதமும் எனக்கு வந்துச்சு அப்படின்னா எனக்கு 130 ரூபா வித்தியாசம் வருது. ஓகேங்களா? அது எப்படி வித்தியாசம் வருது, என்னென்ன ப்ரைஸ்லாம் சேஞ்சஸ் பண்ணிடுறாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் க்ரோமை ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ரைஸ் ஹைக்கு எப்படி இருக்குது அதை பார்த்துட்டு வந்துடலாம். க்ரோமை ஓப்பன் பண்ணிட்டு டான்ஜென்ட்கோ நியூ டேரிஃப்னு அடிங்க. ஓகேங்களா? டான்ஜென்ட்கோ நியூ டேரிஃப்னு அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டு அந்த வெப்சைட்டு தான் வரும். அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. அது உள்ளே போனீங்கன்னா கீழே டேரிஃப் ஆர்டர்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், அதனால் டவுன்லோட் ஆக இன்னும் வருது. பிடிஎஃப் வரும். இதிலேயே எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? 10 பைசா 20 பைசா அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நம்மளுக்கு ஓவராலாக பார்க்க சொல்ல அது 50 100 அந்த மாதிரி வித்தியாசம் வருது. இதிலே எல்லா ஈபி பில்லுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ டொமஸ்டிக்கு, கமர்ஷியலு, ஸ்கூலு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம டொமஸ்டிக் தான் டொமஸ்டிக் மட்டும் பார்ப்போம். மற்றதெல்லாம் கீழே இருக்குது. நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா மற்ற இதுக்கும் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டொமஸ்டிக் ஹேண்ட்லூம் இது 2 மட்டும். ஸோ 0 to 400 நம்மளுக்கு வந்து 2 மாதம் ஒரு தடவை தான் ஈபி பில் எடுப்பாங்க. 0லேருந்து 400 யூனிட்டுக்குள்ளே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் 4 ரூபா. இது வந்து முன்னே இருந்தது. மேலே பாருங்கள் எக்ஸீடிங் டேரிஃப்னு இருக்கும், இங்கே வந்து நியூ டேரிஃப்னு இருக்கும். ஸோ முன்னே வந்து 4 ரூபா 60 பைசா போட்டிருந்தாங்க. இப்போ அதை வந்து 4 ரூபா 80 பைசா ஆக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 20 பைசா ஏற்றிருக்கிறாங்க 400 யூனிட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுறீங்கன்னா. 400லேருந்து 500 யூனிட்னா முன்னே வந்து 6 ரூபா 15 பைசா, இப்போ 6 ரூபா 45 பைசா, கிட்டத்தட்ட 30 பைசா ஏற்றிருக்கிறாங்க. 500லேருந்து 600னா 8 ரூபா 15 பைசா முன்னே இருந்தது. இப்போ வந்து 8 ரூபா 55 பைசா, 40 பைசா ஏறி இருக்குது. இதுவே 600லேருந்து 800னா 9 ரூபா 20 பைசா இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ 9 ரூபா 65 பைசா, அப்போ கிட்டத்தட்ட 45 பைசா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுவே 800லேருந்து 1000னா 10 ரூபா 20 காசு, இப்போ வந்து 10 ரூபா 70 காசு, 50 பைசா ஏறி இருக்குது. 1000 யூனிட்டுக்கு மேலே அப்படின்னா 11 ரூபா 25 பைசா இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ 11 ரூபா 80 பைசா, கிட்டத்தட்ட 55 பைசா வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து டொமஸ்டிக் மட்டும்தான். இது இல்லாமல் மற்ற எல்லாமே கீழே இருக்குது. ஸோ ஹட்ஸு, அப்புறம் வேறு என்னென்ன இருக்குது, காமன் ஃபெசிலிட்டிஸ், இது மாதிரி நிறைய இருக்குது. கவர்மெண்ட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்ஸு மற்ற எல்லாமே கீழே. அடுத்து டவுன் பார்த்தீங்கன்னா காலேஜு. ஸோ இதுமாரி எல்லாமே இருக்குது. எல்லாமே செக் பண்ணிங்க. நம்ம வந்து டொமஸ்டிக் மட்டும் பார்ப்போம். ஸோ இதுதான் நம்மளோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது. இது வந்து பில் கால்குலேட்டர் வந்து இதிலே இருக்குது, டான்ஜென்ட்கோ வெப்சைட்லேயே இருக்குது. அதை நான் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு சொன்னேன். அதை எப்படி கால்குலேட் பண்ணிட்டு தான் காட்டுறேன். ஸோ ப்ரைஸ் வந்து இப்படி தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அது யூனிட் வைஸாக. ஏன்னா நம்ம 500 600 அந்த மாதிரி யூனிட், இது 100 யூனிட் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஆல்ரெடி உங்களுக்கு ஃப்ரீ தான், இப்பயும் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்ல. 100 யூனிட்டுக்குள்ளே தான் எனக்கு கரண்ட் பில் வரும். நான் என்ன தான் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதே இல்லை, எனக்கு 100 யூனிட்டுக்குள்ளே வரணும்னா நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு இன்க்ரீஸே ஆகாது. ஸோ 100 யூனிட்டுக்கு மேலே வரவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. 200 யூனிட்டு 300 400 500 500க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னாலே முன்னையே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா 500 யூனிட்டுக்கு மேலே போகல அந்த ஸ்லாப் வைஸாக தான் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். அதனால் 500க்கு மேலே போச்சுன்னா முன்னையே ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 100 200 எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். நான் செக் பண்ணதில் எனக்கு 130 ரூபா எக்ஸ்ட்ரா வருது முன்னைக்கும் இப்போயும். ஸோ அந்த பில் கால்குலேட்டர் ஆட்டோமேட்டிக் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் எனக்கு 130 ரூபா டிஃப்ரென்ஸ் வருது. அந்த பில் கால்குலேட்டரில் உங்கள் பில்லை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துருவாங்க. டிஎன்பி ஆன்லைன் அடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டிஎன்பி வெப்சைட் தான், அந்த டான்ஜென்ட்கோ வெப்சைட் தான் வரும். இதில் விகித கணக்கீடுன்னு இருக்கும் பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ளே போயிட்டிங்கன்னா மின் கணக்கீடுன்னு இருக்கும்.
ஸோ செலக்ட் த டேரிஃபில் டொமஸ்டிக், நம்ம டொமஸ்டிக் தான், அதனால் டொமஸ்டிக் கொடுத்துருங்க. வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ணல. இந்த மின் பயன்பாடுன்னு இருக்குல்ல, அதில் மட்டும் உங்கள் எத்தனை யூனிட்டோ அத்தனை யூனிட். எனக்கு வந்து 602 யூனிட் வந்தது, அதனால் 602 யூனிட். வேறு எதுவுமே நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. கீழே கணக்கிடுன்னு கொடுங்க. கணக்கிடுன்னு கொடுத்திங்கன்னா வந்துடும். என்னென்ன ஸ்லாபுக்கு என்னென்ன ப்ரைஸஸ்ஸு, எவ்வளோ நம்மளுக்கு சப்சிடி இருக்குது, ஓகேங்களா, எல்லாம் போய் தான் இந்த 2898. ஸோ 602 யூனிட்டு மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3288 வரும். அதில் சலுகை சப்சிடி 60 ரூபா, அப்புறம் மின்தொகை இந்த 3228, அது இல்லாமல் நியூ சப்சிடி 460, இதெல்லாம் சேர்த்து 2768 ரூபா, ஓகேங்களா. இதில் கால்குலேட்டர் போட்டு என்னென்ன ஸ்லாபுக்கு என்னென்ன சார்ஜஸ்ன்னு போட்டு மொத்தமாக வந்துருக்குது 2898 ரூபாய், ஓகேங்களா. இதுபடி தான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு சார்ஜஸ் வரும். இப்போ என்ன சார்ஜஸ் வந்துருக்கும், இன்னும் இபி பில் வந்துருக்கும், அதில் இன்னும் தெளிவாக தெரியும். இதே இப்போ நம்ம போட்ட கால்குலேஷன் இதே கால்குலேஷன் தான் அதுலேயும் வருதான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு கூட அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பட் எப்படி இருந்தாலும் சரி, இபி பில் ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு, அது மட்டும் உண்மை, ஓகேங்களா. முன்னே இருந்ததோட உங்களுக்கு ஒரு 50-100 எக்ஸ்ட்ரா தான் இபி பில் வரும். அது இன்னும் இபி பில் வந்துட்டும், இன்னும் அதில் ரொம்ப தெளிவாகவே பார்க்கலாம் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுவீங்க. ஏன்னா இபி பில், ஏன்னா ஒரு சில விஷயம் வந்து ஒரு சிலருக்கு தெரியவே மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் மொபைல் ப்ரைஸ் ஏறிடுச்சா, இன்னும் இப்போ தான் ஏறி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. டிடிஹெச் ப்ரைஸ் இப்போ தான் ஏறி இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருக்காங்க. இபி பில் ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு, இபி பில் ப்ரைஸு. ஸோ இதை வந்து எல்லோரும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது ஏறிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ வீடியோஸ் இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.